தீவிரவாத செயலுக்கு நாங்க ஆதரவா இருக்கிறோம்னு ஒரு நாட்டினுடைய சாதாரண குடிமகன் கிடையாது, சும்மா சாதாரணமா எங்கேயோ இருந்தெல்லாம் பேசல, அந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரே வந்து ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. Pakistan has backing and supporting and training these terrorist organizations. We have been doing this dirty work for United States for about 3 decades, சொல்ல போனா நன்றின்னு சொல்லணும். நம்ம வாழக்கூடிய நாடு ஒரு தீவிரவாதத்துக்கு ஆதரவாக இருக்கிறதா அப்படின்ற ஒரு சங்கடங்கள் வந்து மக்களுக்கு வந்து ஏற்படும். பாகிஸ்தானை வந்து டோட்டலா கொலாப்ஸ் பண்ண போறாங்களா, இல்ல பாகிஸ்தான் இருக்கக்கூடிய தீவிரவாத குழுக்களை மட்டும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அடிக்க போறாங்களா, கூடிய விரைவில் இந்த தீவிரவாத குழுக்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வரதுல இந்தியா முடிவெடுத்துருச்சு அப்படின்றதுல வந்து நடவடிக்கைகளை வச்சு பக்காவா தெரியுது. வணக்கம் சார். வணக்கம் சார். பகல்காம்ல ஏற்பட்ட துப்பாக்கி சூட்டுல ஏகப்பட்ட இந்தியர்கள் வந்து பலியாயிருக்காங்க. இதுக்கு நம்மளோட இந்திய ராணுவமும் இந்திய அரசும் வந்து பலவிதமான தாக்குதல்களை கொடுத்துட்டு வராங்க. நேற்றைய தினம் வெளியான காணொலியில வந்து லஷ்கர்-இ தொய்பா அப்படிங்கிற அமைப்புல இருக்கிற தலைவர் வந்து இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கண்ணீர் மல்க ஒரு காணொலியை வெளியிட்டு இருக்காரு. ஆனா இன்னைக்கு வந்து பாகிஸ்தானோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் இன்னைக்கு ஒரு நேரலையில என்ன சொல்றாரு அப்படின்னா, 30 ஆண்டுகளாக நாங்க வந்து தீவிரவாதத்துக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. பகல்காம் தாக்குதல் இந்தியாவை மட்டும் கிடையாது, உலக நாடுகள் எல்லாரையுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்துல ஆழ்த்தி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இது நாள் வரைக்கும் தீவிரவாத தாக்குதல் இந்த மாதிரி இருக்கும் பொழுது, அதாவது காஷ்மீர் அந்த பகுதி இருக்கும் பொழுது இராணுவத்திற்கும் சண்டை வரும், இந்த மாதிரி உயிரிழப்புகள் ஏற்படும். ஆனால் இந்த சம்பவத்துல அப்பாவி பொதுமக்கள், அப்பாவி இந்தியர்களை வந்து ஒரு இந்துவா இல்லையா அப்படின்னு கேட்டு வந்து ஒரு துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறாங்க. இதை வந்து கண்டிப்பா எல்லாருமே வன்மையாக கண்டிக்கணும். பட் அதே வேளையில இந்த இந்துவா முஸ்லீமான்னு கேட்டு வந்து பிரச்சனை நடந்து அந்த தாக்குதல் நடைபெற்றிருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய அந்த அப்பாவி அந்த சுற்றுலா பயணிகளை காப்பாற்றுனது இஸ்லாமியர்கள். இது பல கட்டமா எல்லாருமே குறை சொல்லிட்டு வராங்க. பட் ஆனா வந்து இது எந்த போக்குல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 2 தினங்களாக ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குவாதமே போயிட்டு இருக்கு. ஒரு தரப்புல இது மதத்தின் அடிப்படையில் இருக்கு, இன்னொன்று வந்து இது இரு நாட்டுக்கு முறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும் பொழுதே என்ன பண்றாங்கன்னா, இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக பல நடவடிக்கைகளை வந்து எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த முக்கியமான நடவடிக்கை என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள், பாகிஸ்தான் இருக்கக்கூடிய இந்தியர்கள் அனைவரும் வந்து அவங்கவுங்க நாட்டுக்கு திரும்பணும். அடுத்து இந்திய எல்லைகளை மூடுறது, விசாவை கட் பண்றது, முக்கியமா சிந்து நதியை வந்து நிறுத்துறது, இப்படி பல முக்கியமான நடவடிக்கைகள் வந்து அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அப்பாவி பொதுமக்கள் அவர்கள் மீது நடக்கப்பட்ட தாக்குதல் தொடர்ச்சியாக இது போரை நோக்கி செல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. காரணம், ஒரு மிசைல் லான்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, எல்லா இராணுவத்தையும் அலாட் பண்றாங்க, அதாவது முப்படைகளையும் அலாட் பண்றாங்க, கொண்டு போய் இந்த தாக்குதலுக்கு வந்து தயாராக இருக்கிறது. இந்த நேரத்துல பாகிஸ்தான் என்ன சொல்லுது அப்படின்னா, எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, நாங்க இதுல ஈடுபடலை அப்படின்னு வந்து ஓப்பனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நாங்க சொல்றாங்க. இது எல்லா காலத்திலயுமே சொல்லிட்டு இருக்கிற விஷயம்தான். அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் கூட இந்த தடை செய்யப்பட்ட லஷ்கர்-இ தொய்பா அந்த தீவிரவாத இயக்கத்துக்குடைய தலைவர் ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாரு. அந்த வீடியோவில் இந்த மாதிரி பகல்காம் பகுதியில் நடந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு ரொம்ப ஒரு கண்ணீர் மல்க, ரொம்ப ஒரு சென்டிமெண்டலாக வந்து பார்த்தீங்கன்னா பேசி வீடியோ வந்து வெளியிட்டிருந்தார். ஸோ இது ஒரு பேசுபொருளாக போயிட்டு இருக்கும் சமயத்திலேயே இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பிரிட்டன் இருக்கக்கூடிய ஸ்கை நியூஸ் அப்படின்ற ஒரு சேனலுக்கு வந்து ஒரு நேரலையில் பாகிஸ்தானினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் அவர் என்ன செய்யறாருன்னா பேசிட்டு இருக்கிறாரு. அப்பொழுது வந்து கேட்கப்படுது, பாகிஸ்தான்ல தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுக்குறீங்களா, இந்த கேள்வி வந்து முன்வைக்கிறாங்க, இதற்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, கடந்த 30 ஆண்டுகளாக தீவிரவாத குழுக்களுக்கு பாகிஸ்தான் அடைக்கலம் கொடுத்துட்டு தான் வருது, இது வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்ற ஒரு பகிரங்க அறிவிப்பை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பகிரங்கமா அவர் வந்து சொல்றாரு. இது ஒரு பேரதிர்ச்சியா தான் பார்க்க முடியும். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு தீவிரவாத செயலுக்கு நாங்க ஆதரவா இருக்கிறோம்னு ஒரு நாட்டினுடைய சாதாரண குடிமகன் கிடையாது, சும்மா சாதாரணமா எங்கேயோ இருந்தெல்லாம் பேசல, அந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரே வந்து ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. வேலையே பயிர மெஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி நாங்க தான் இதுக்கு காரணம், பாகிஸ்தான் தான் காரணம், ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் அடிச்சிட்டாரு.
இது கண்டிப்பா உலக நாடுகள் மத்தியில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். உலக நாடுகள் எல்லாருமே தீவிரவாத குழுக்கள் எல்லாமே பாகிஸ்தான்ல இருந்து தான் இயங்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சிட்டு இருக்கும் பொழுது இதற்கு சம்மதம் தெரிவிக்கும் விதமாக பாகிஸ்தானின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னது கண்டிப்பா மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்தும். வருங்காலத்துல பாகிஸ்தானை மற்ற நாடுகள் அனைவரும் வந்து ஒதுக்கிடுவாங்க. இப்பயே வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது. கடந்த சில ஆண்டுகளாக சில ஒற்றுமை சம்பந்தமாக சில நடவடிக்கைகள் எல்லாமே பாகிஸ்தானிகள் நாடுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க, விளையாண்டுட்டு இருந்தாங்க, எல்லாம் நடந்துகிட்டே இருந்துச்சு. பட் இனி காலங்களில் கண்டிப்பா அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அடுத்தடுத்த நாடுகள் எல்லாமே வந்து கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு எதிராக பல அறிவிப்புகளை வந்து வெளியிடுவாங்க. அப்படிதான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா பாதுகாப்பு முறை அமைச்சரே சொல்லிட்டாரு. இதற்கு மேல என்ன செய்ய போறாங்க? உலக அரசியல் மத்தியில பாகிஸ்தான் முற்றிலுமாக ஒதுக்கப்படும். அவர்களுடைய பேச்சுக்களோ செயல்களோ வந்து மற்ற நாடுகளால மதிக்கப்படாது. இந்தியா செய்யக்கூடிய பாகிஸ்தானுக்கு எதிராக செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் உலக நாடுகள் எல்லாருமே கண்டிப்பான முறையில் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. ஸோ இதை அடுத்தடுத்து நடவடிக்கைகளை வந்து பார்த்து செயல்படணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு தான் இருக்கு, இந்தியாவுக்கு கிடையாது. இப்ப இந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவருடைய கருத்துனால ஒரு விஷயம் நல்லா தெளிவா தெரியுது. இது மதங்களுக்கு இடையேயான பிரச்சனை கிடையாது, இரு நாட்டிற்கும் இடையேயான பிரச்சனை. ஏன்னா இந்த பிரச்சனையை எப்படி கொண்டு போறாங்கன்னா இந்து முஸ்லீம் இப்படின்ற பிரச்சனையில கொண்டு போயிட்டு இருக்க சமயத்துல இந்த அளவு ஓப்பனா வந்து இந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஒரு பேச்சு வந்து பாத்தீங்கன்னா சொல்ல போனா நன்றின்னு சொல்லணும். இந்த அளவு ஓப்பனா வந்து உண்மையை ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். இதன் மூலியமா நாங்க தீவிரவாத குழுக்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம், அவங்க எல்லாம் இதுக்கெல்லாம் செயல்படுறாங்க, ஆப்போசிட்ல போய் இந்தியாவை அடிக்கிறாங்க, மற்ற நாடுகளுக்கெல்லாம் வந்து எதிராக செயல்படுறாங்க, இதற்கு காரணம் நாங்க தான் சொல்லிட்டு அப்படியே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்துட்டார். ஸோ இங்க வந்து இந்த மத சண்டைகளை அடிச்சுக்காம இருக்கிறத விட்டுட்டு இப்படி ஒரு நாட்டினுடைய ஒரு அமைச்சரவை இயங்குது அப்படின்றப்ப அதற்கு மாற்றாக என்ன செய்ய முடியும், நம்மளை எந்த அளவு தற்காத்துக்க முடியும், இந்திய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஸ்திரத்தன்மை இல்லாத பகுதின்றதெல்லாம் இருக்கு, அங்க ரொம்ப ரீச் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த இடங்கள்ல இன்னும் வலுவாக இறங்கி இன்னும் பாதுகாப்பை அதிகரிச்சாதான் வரக்கூடிய நாட்கள்ல பிரச்சனைகள் வராமல் இருக்கும். பாகிஸ்தான்ல இருக்கிற அமைச்சரே இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்க நிலையில இதனால அந்த நாட்டுக்கு உள்ள என்ன பிரச்சனைகள் நடக்க வாய்ப்பு இருக்கு? ஏற்கனவே பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பிரபலங்கள் பல பேர் வந்து இந்த பகல்காம் தாக்குதலுக்கு எதிராக கருத்துக்களை வந்து பதிவிட்டுட்டாங்க. யூடியூபர்ஸு, முன்னாள் கிரிக்கெட் வீரர் அப்படின்னு பல பேர் வந்து அறிக்கை விட்டுட்டாங்க. இது கண்டிப்பா தவறான விஷயம். நாட்டினுடைய இராணுவத்துறை அமைச்சர் இதற்கு முன்னாடி ஒரு சர்ச்சையான பேச்சு பேசினாரு, அதற்கும் எதிராக கருத்துக்கள் வந்து வெளியிட்டாங்க. கண்டிப்பா இதற்கு அப்புறம் அதாவது இந்த பாதுகாப்புத்துறை அமைச்சருடைய இந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தீவிரவாத குழுக்களுக்கு நாங்கள் ஆதரவாக செயல்படுறோம் அப்படின்னு ஓப்பனா சொன்னதுக்கு அப்புறம் நாட்டினுடைய அரசின் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை தான் ஏற்படும், கிளர்ச்சி உண்டாகிறது கூட வாய்ப்புகள் கூட இருக்கு. இவர் இதுக்கப்புறம் பணியிலிருந்து விலக்குறாங்க, நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு பட்சம் ஒரு சைடு ஒதுக்கினாலும் கூட ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய சக ஒரு குடிமகனுக்கு என்ன இந்த அளவுக்கு ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, அப்ப நம்ம வாழக்கூடிய நாடு ஒரு தீவிரவாதத்துக்கு ஆதரவாக இருக்கிறதா அப்படின்ற ஒரு சங்கடங்கள் வந்து மக்களுக்கு வந்து ஏற்படும். அதனால அவர்கள் வந்து கண்டிப்பா நாட்டினுடைய அரசின் மீது கண்டிப்பாக எதிராக ஒவ்வொருத்தரும் செயல்படுவாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சைடு தான் பார்க்க வேண்டிய சூழல். காரணம் பாதிக்கப்பட்டது இந்தியா. அப்ப இந்தியா இதற்கு எதிராக என்ன செய்ய போகுது? பாகிஸ்தானை வந்து டோட்டலா கொலாப்ஸ் பண்ண போறாங்களா, இல்ல பாகிஸ்தான் இருக்கக்கூடிய தீவிரவாத குழுக்களை மட்டும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அடிக்க போறாங்களா அப்படின்றதான் பார்க்க முடியும். கூடிய விரைவில் இந்த தீவிரவாத குழுக்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வரதுல இந்தியா முடிவெடுத்துருச்சு அப்படின்றதுல வந்து நடவடிக்கைகளை வச்சு பக்காவா தெரியுது. ஸோ கண்டிப்பா இவர்கள் வந்து இதுக்கு மேல விடமாட்டாங்க அப்படின்றது ஓப்பனாவே தெரியுது. ஸோ வரக்கூடிய நாட்கள்ல நம்ம எப்படி இருக்குது பார்ப்போம். இல்லை, இந்த அளவுக்கு தீவிரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ற அந்த அமைச்சர் வந்து அந்த நாட்டு மக்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா அவங்களால இருக்க முடியுமா? அவங்களால பயம் இல்லாம இருக்க முடியுமா? வாழ முடியுமா? கண்டிப்பா இது நல்ல கேள்வி. காரணம் என்னன்னா நம்ம நாட்டிலே தீவிரவாத குழுக்கள்லாம் இருக்கிறாங்க, அது ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சரே வந்து ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு இருக்கும் பொழுது, அதாவது அந்த நாட்டை ஒன்றும் பண்ண மாட்டானாலும் அந்த கில்ட்டி ஃபீலிங் கண்டிப்பா இருக்கும். பொதுவாக பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலிஜியன் பேஸ்டு ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் கூட சொல்லப்போனா இதற்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயம்தான். இன்றைக்குமே வந்து ஒரு சமூகத்தையோ ஒரு மனிதனையோ வந்து ஒரு கொல்றது அப்படின்றது வந்து இந்த ரிலிஜன் மட்டும் கிடையாது, இஸ்லாமிக் ரிலிஜனோடு கிடையாது, எங்கேயுமே கிடையாது. அதுபோக
ரிலிஜியன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பேரிடியாகத்தான் இருக்கும். உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.